Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome you all to another episode of Hour of Faith. உங்கள் அனைவரையும் விசுவாச நேரம் என்ற இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். I believe today God Jesus is going to do and perform great mighty miracles in your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். The word I share is the word of God. நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. The word of God has power. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. The word of God has life. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. The word of God has anointing. தேவனுடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது. The word of God can do anything in your life. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. The word of God can change your life. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. Can change your situation. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதா இருக்கிறது. Can change your failures into victory. உங்களுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. Because the word is from the God. ஏனென்றால் இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. Today that God is going to do a great wonders in your life. அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். My Bible says, என்னுடைய வேதாகமம் சொல்லுகிறது, the God we serve will never change. நாம் ஆராதிக்கிற தேவன் என்றும் மாறாதவர். He is a good God. அவர் நல்ல தேவன். This good God incarnate in the form of mankind. இந்த நல்ல தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். While God was living in this earth, அந்த தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது, in the image of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சாயலில் வாழ்ந்து கொண்டிருந்த போது, my Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, Acts chapter 10 verse 38 says, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38 வசனம் சொல்லுகிறது, Jesus was doing good and deliver the people those who are under the oppression of the power of Satan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். It is not God's will that mankind must suffer in sickness. இந்த உலகத்திலே மனுஷர்கள் வியாதியிலே வேதனைப்படுவது தேவனுடைய சித்தம் இல்லை. It is not God's will that his people must live in the situation of failures. இந்த உலகத்திலே தேவனுடைய ஜனங்கள் தோல்வியிலே வாழ்வது தேவனுடைய சித்தம் இல்லை. It is not God's will that God's children must live in the life of poverty. தேவனுடைய ஜனங்கள் தரித்திரத்திலே வாழ்வது தேவனுடைய சித்தம் இல்லை. It is not God's will that people must suffer in curse. ஜனங்கள் சாபத்திலே வாழ்வது தேவனுடைய சித்தம் இல்லை. God's will is always concerning about the people is to live the victorious life. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் ஜனங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதை குறித்ததாய் இருக்கிறது. Blessed life. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. The life filled with abundance. நிறைவினாலே நிரம்பின ஒரு வாழ்க்கை. The life consecrate unto Lord. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. The life of holiness. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. The life pleasing before God. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. So God Jesus was living in this earth 2000 years ago. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். Jesus Christ reaching to the villages and healing the people and doing good to the people those who are in need. தேவையோடு இருக்கிற ஜனங்களை, கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை தேடி சென்று அவர்களுக்கு அவர் நன்மை செய்தார். Jesus went to region and preaching the word of God in the synagogues. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிராந்தியத்திலிருந்து இன்னொரு பிராந்தியத்திற்கு சென்று ஜெபாலயங்களில் நன்மை செய்தார். One province to another province. ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு. From one city to another city. ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு. From one shore to another shore. ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு. From one place to another. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு. Why? Because காரணம் என்ன? to do good to the people. ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. To deliver the people those who are oppressed
under the power of demons. பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாக. Because sickness comes from the Satan. காரணம் வியாதி சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. Sickness is not the will of God in people's life. ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வியாதிகள் தேவனுடைய சித்தம் இல்லை. Sickness is the will of demon. வியாதி என்பது சாத்தானுடைய சித்தமா இருக்கிறது. So that's why Jesus came to earth to do good and he healed the people, those who are suffering under the power of Satan. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்யவும் பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கவும் இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus healed the blind man. இயேசு கிறிஸ்து குருடர்களை குணமாக்கினார். Jesus made the deaf to hear. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செவிடரை கேட்கும்படி செய்தார். Jesus made the mute to speak. இயேசு கிறிஸ்து ஊமையரை பேசும்படி செய்தார். Jesus made the lame to walk. இயேசு கிறிஸ்து முடவரை நடக்கும்படி செய்தார். Jesus healed the man who had a paralyzed. திமிர்வாதக்காரனை ஆண்டவர் குணமாக்கி நடக்க Jesus செய்தார். raised a dead person. இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். Jesus walked upon the water. இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடந்தார். Jesus rebuked the winds and storm. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொந்தளிக்கிற கடலை அதட்டினார். All things are possible with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா காரியங்களும் கூடுகிறதா இருக்கிறது. Wherever Jesus was reaching to the people, எங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை தேடி சென்றாரோ, there is a deliverance. அந்த இடத்துல விடுதலையான There is உண்டானது. a miracle. அங்கே அற்புதங்கள் நடந்தது. There's no signs and wonders. அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. Just because of Jesus Christ. காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Because Jesus Christ has the power to do anything in people's lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய One வல்லமையுள்ளவராய் day இருந்தார். Jesus Christ was going to Jerusalem. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்கு போனார். There's a miracle took place in the place of Jerusalem. அந்த எருசலேம் பட்டணத்திலே ஒரு இடத்திலே ஒரு அற்புதம் நடந்தது. Jerusalem means city of peace. எருசலேம் என்றால் சமாதானத்தின் பட்டணம். Jerusalem means is a city of God. எருசலேம் என்றால் தேவனுடைய பட்டணம். Jerusalem means dwelling of God. எருசலேம் என்றால் தேவனுடைய வாசஸ்தலம். Jerusalem means it's a blessing. எருசலேம் என்றால் ஆசீர்வாதம். In that place, அந்த இடத்திலே there's a temple of God is located. அந்த இடத்திலே தேவனுடைய ஆலயம் இருந்தது. In that temple there is a specific place called Bethesda pool. அந்த தேவாலயத்திலே பெதஸ்தா குளம் என்ற ஒரு இடம் இருந்தது. The name Bethesda means பெதஸ்தா என்ற வார்த்தையின் பொருள் house of mercy, இரக்கத்தின் வீடு, house of grace. கிருபையின் வீடு. So in that house of grace and house of mercy, அந்த கிருபையின் வீட்டிலே இரக்கத்தின் வீட்டிலே the people, those who are forsaken by the society, having a sickness in their physical body, they used to stay at the place of Bethesda pool. சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், பலவித வியாதினாலே வேதனைப்பட்ட ஜனங்கள் அந்த குளத்தின் அருகினிலே காத்திருந்தார்கள். John chapter 5 verse 3 says, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, in these lay a great multitude of sick people, blind, lame, paralyzed, waiting for the moving of the water. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். Why all the sick people must gather at the pool of Bethesda and water to be stirred? எதற்காக வியாதியஸ்தர்கள் இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே காத்திருந்து இந்த தண்ணீர் கலங்கும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள்? In those days the angel come down and stir up the water of the pool of Bethesda. Those who have the sickness, weakness or leprosy in their body, they will jump into the pool and get healed. ஏனென்றால் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தினில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது பலவீனம் உள்ளவர்கள், வியாதியஸ்தர்கள்
அந்த குளத்தினிலே குதித்து அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். Verse 5 says, 5ஆம் வசனம் சொல்கிறது, now a certain man was there who had an infirmity 38 years. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். Here we see a man who had a disease of infirmity in his physical body 38 long years. இந்த இடத்திலே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். The condition of this man is, அந்த மனுஷனுடைய நிலை என்னவென்றால், he is a sick person. அவன் வியாதியுள்ள மனிதனாய் இருந்தான். He was lying near the pool அவன் குளத்தின் அருகே படுத்துக் கொண்டிருந்தான். and waiting for the opportunity. அவன் ஒரு வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருந்தான். And he was waiting for help. அவன் ஒரு உதவிக்காக காத்துக் கொண்டிருந்தான். And he was a man with incapable. அவன் ஒன்றும் முடியாதவனாய் அந்த இடத்துல He காணப்பட்டான். is hopeless. அவன் நம்பிக்கையற்றவன். He is forsaken. அவன் மறக்கப்பட்டவன், Rejected. புறக்கணிக்கப்பட்டவன், Refused by his own family. தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே அவன் தள்ளப்பட்டவன். He was unrecognized person. அவன் அடையாளம் காண முடியாதவனாய் He இருக்கிறான். was hatred. அவன் புறக்கணிக்கப்பட்டவன். He was forsaken from his neighbors and his friend circle. அவனுடைய நண்பர் வட்டாரத்திலும் அவனுடைய சொந்த ஜனங்களாலும் மறக்கப்பட்டவனா இருக்கிறான். Because he considered in that time as a defile. அவன் அசுத்தமானவன் என்று சொல்லி அவன் அந்த இடத்தில் இருக்கிறான். In those time, if some person affected in the infirmity in the physical body, they will be considered as the rejected and refused in the society. அந்த நாட்களிலே தங்களுடைய சரீரத்திலே வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பானானால் சமுதாயத்தினாலே அவன் புறக்கணிக்கப்பட்டவனா, நிராகரிக்கப்பட்டவனா இருந்தான். So this was the condition of this man who had an infirmity for 38 long years. இதுதான் 38 வருஷங்கள் வியாதி கொண்டிருந்த மனுஷனுடைய நிலையாய் இருந்தது. Jesus was coming on his way to deliver this person. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் அந்த இடத்தில் வந்தார். When Jesus Christ had a chance to enter in the place of Jerusalem, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்கு வந்தபோது, he visited the temple which is located in Jerusalem. எருசலேம் நகரத்தில் இருந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் வந்தார். Inside of the temple this Bethesda pool was located. அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக பெதஸ்தா குளம் என்ற ஒரு இடம் இருந்தது. This pool are surrounded by the people those who are oppressed under the power of demon. இந்த குளத்தை சுற்றிலும் பிசாசுடைய வல்லமையினால் அகப்பட்ட ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். Many have been healed when the water stirred up through the angel. அந்த தேவதூதன் தண்ணீரை கலக்கும் பொழுது அநேகர் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். But some people doesn't healed because nobody is there to carry him to reach into the pool. ஆனால் சிலரால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அங்கே ஒருவரும் இல்லை. So when Jesus Christ came into the pool and looking at this person, அந்த குளத்தினருகே ஆண்டவர் வந்து அவனை கண்டார். and Jesus asked that person, இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கேட்டார், do you want to be made well? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, John chapter 5 verse 6 says, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், when Jesus saw him lying there and knew that he already had been in the condition a long time, he said to him, do you want to be made well? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். When Jesus asked this question to that person, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து கேட்டார். this man replied, அந்த மனுஷன் சொன்னான், yes Lord. ஆம் ஆண்டவரே. When Jesus looked at his condition and replied to his petition, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய சூழ்நிலையை கண்டு அங்கே சொன்னார். verse 8 says, 8ஆம் வசனம் சொல்கிறது, Jesus said to him, rise up, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, take up your bed and walk.
உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Here the three words is mentioned in this verse. இந்த வசனத்தில் நாம் மூன்று வார்த்தைகளை கவனிக்க முடியும். Rise up, எழுந்திரு, take up your bed, படுக்கை எடுத்துக்கொண்டு and walk. நட. The word rise up means எழுந்திரும் என்ற வார்த்தையின் அர்த்தம் move upwards. முன்னோக்கி செல் என்ற அர்த்தம். The word rise up means எழுந்திரு என்ற வார்த்தையின் அர்த்தம் become stronger, பலப்படுதல் என்ற அர்த்தம். or be stronger. அது பலப்படுதல் என்ற The அர்த்தம். word rise up means எழுந்திரு என்கிற வார்த்தையின் அர்த்தம் get up. எழுந்திருப்பது. From now onwards, இப்பொழுதிலிருந்து you no more shall be called a man those who are lying. இந்த இடத்திலே படுத்திருக்கிறவன் என்று இனிமேல் அர்த்தம் இல்லை. It is not my will that you must lie in your bed from now onwards. இந்த நேரத்திலிருந்து நீ இந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருப்பது என்னுடைய சித்தம் இல்லை. So this is the God's will concerning to this person must be rise up. இந்த மனுஷன் எழுந்திருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. Maybe you could be watching me. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து I கொண்டிருக்கலாம். may not know the condition what you are going through. நீங்கள் எந்த சூழ்நிலையின் வழியாக போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. But word of God is clearly declaring to you. கர்த்தருடைய வார்த்தை நான் இன்றைக்கு பிரகடனத்தோடு சொல்கிறேன். Rise up from the situation where you are suffering for long years. நீங்கள் अनेक வருடங்களாக வேதனைப்படுகிற அந்த சூழ்நிலையை விட்டு எழுந்திருங்கள். God wants you to move on from this place. நீங்கள் அந்த இடத்தை விட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It is not God's will concerning about you staying in the place long year. நீங்கள் அதே இடத்திலே अनेक நாட்கள் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. I do not know where you are living. நீங்கள் எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், where you are staying. எந்த இடத்திலே தங்கி இருக்கிறீர்கள். I do not know your condition. எனக்கு உங்களுடைய சூழ்நிலை என்னதென்று தெரியாது. But Jesus Christ said to that person, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், rise up. எழுந்திரு. And secondly, இரண்டாவதாக take up your bed. உன் படுக்கை எடுத்துக்கொள். The word take up your bed means படுக்கை எடுத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? the bed which is holding you. இந்த படுக்கை உன்னிடத்தில் இருக்கிறது. The bed which is carrying you. இந்த படுக்கை உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது. For past 30 long years. 38 வருடங்களாய் சுமந்து கொண்டிருக்கிறது. It is not God's will. இது தேவனுடைய சித்தம் இல்லை. That is not your destination. இது உன்னுடைய இலக்கு அல்ல. From henceforth, இப்பொழுதிலிருந்து you shall never be called sick man. நீ வியாதியஸ்தன் என்று அழைக்கப்படுவதில்லை. You are not rejected. நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல. You are not refused. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. Rather you are accepted by God. நீ தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். And you are recognized by God. நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். Because God's unconditional love is pouring upon you. தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு உனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. God's unlimited grace is surrounding you. தேவனுடைய அளவற்ற கிருபை உன்னை சூழ்ந்து The கொண்டிருக்கிறது. grace of power is upon you. கிருபையின் வல்லமை உன் மீது இருக்கிறது. So take up your bed. உன் படுக்கை எடுத்துக்கொள். And thirdly, Jesus Christ said to that person, மூன்றாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை walk. நட. What does the word mean, walk? நடப்பது என்றால் என்ன? Walk means manifestation of God's power healed this man. நடப்பது என்றால் தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடாக அது இருக்கிறது. The manifestation, அது வெளிப்பாடு. his identity changed into supernatural identity. அவனுடைய அடையாளம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளமாக And மாற்றப்பட்டிருக்கிறது. my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, John chapter 5 verse 9, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், and immediately உடனே the man was made well, took up his bed and walked, and that day was the Sabbath. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, the man who had a sickness in his body for
38 long years. 38 வருஷங்களாய் தன்னுடைய சரீரத்தில் வியாதி கொண்டிருந்த மனுஷன், He was suffering in his infirmity. அவன் அந்த வியாதியிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். Incapable. ஒன்றும் முடியாதவனாய் இருந்தான். Hopeless. நம்பிக்கையற்றவன். There is nobody there to show their love towards him. அவனிடத்திலே அன்பை வெளிப்படுத்த ஒருவரும் இல்லை. He was rejected. அவன் புறக்கணிக்கப்பட்டவன். He was failure. அவன் தோற்று போனவன். He was discouraged. அவன் விரக்தி அடைந்தவன். He may be thinking himself going to kill himself. அவன் தன்னை கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பான். Maybe he could have the thought of suicide. அவனுக்குள்ளே ஒருவேளை தற்கொலை எண்ணங்கள் இருந்திருக்கலாம். But in that condition, அந்த சூழ்நிலையிலே Jesus Christ encountered him and manifested his love, his power in his physical body and healed that person. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து அவனை குணமாக்கி தம்முடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தினார். This Jesus wants to do miracle in your life. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய in your போகிறார். family, உங்கள் குடும்பங்களில், in your finance, உங்கள் பொருளாதாரத்தில், in your business, உங்கள் in வியாபாரங்களில், your relationship, உங்களுடைய உறவுகளில், in your traveling, உங்களுடைய போக்குவரத்துகளில், in your future. உங்களுடைய எதிர்காலங்களில் God wants to do miracle in your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய You போகிறார். may be wondering, who is there to help me? நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யார் உண்டு? Who is there to wipe away my tears? என்னுடைய கண்ணீரை துடைக்க யார் உண்டு? Here is the good news. இன்றைக்கு ஒரு நற்செய்தி. Jesus இயேசு கிறிஸ்து there with you அவர் உங்களோடு இருக்கிறார். to heal you, உங்களை குணமாக்க, to help you, உங்களுக்கு உதவி செய்ய, to deliver you, உங்களுக்கு விடுதலை to கொடுக்க, uphold you, உங்களை தாங்க, and wants you to be the person that he wants. அவர் விரும்புகிற மனுஷனாய் உங்களை மாற்ற, Successful, வெற்றியுள்ள, victorious, வெற்றியுள்ள, righteousness, நீதியுள்ள, blessed, and ஆசீர்வதிக்கப்பட்ட, prosperous, செழிப்பான, and holy. பரிசுத்தமான, This is the will of God concerning towards you. இதுதான் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமா இருக்கிறது. Let me pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Dear Lord Jesus, பிரியமான பரலோக தகப்பனே, I shared your word from the Bible. உம்முடைய வார்த்தை வேதத்திலிருந்து நான் சொல்லி இருக்கிறேன். The word of God has the power. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. The word of God has life. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. Lord, those who are watching this program in any condition, ஆண்டவரே, தங்கள் சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்காக, I do not know the circumstances that they are facing, இன்றைக்கு அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இன்னதென்று எனக்கு தெரியாது. the path they are going, அவர்கள் போகிற வழி, the challenges that they are encountering. தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கிற சவால்கள். So Lord, I pray today, ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். you go in their life, நீர் அவருடைய வாழ்க்கையிலே சென்று help them, உதவி செய்யும், uplift them, அவர்களை உயர்த்தும், make them strong, அவர்களை பலப்படுத்தும், and help them to walk in the victory. அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்யும். Let their identity change into super identity. அவர்களுடைய அடையாளங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களாய் மாறட்டும். Bless them, God. ஆசீர்வதியும் ஆண்டவரே, Bless them, God. ஆசீர்வதியும் ஆண்டவரே. Lord, heal their marriage. திருமணங்களை ஆசீர்வதியும். Lord, I see many marriage life been broken. ஆண்டவரே, நான் பார்க்கிறேன் அநேக திருமண உறவுகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. Husband and wife separated from each other. கணவனும் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். The children separated from the family. பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். Many relationships has been collapsed. அநேக குடும்ப உறவுகள் எல்லாம் ஆண்டவரே சீரழிக்கப்பட்டிருக்கிறது. Many people crying in their heart that I not having a child in my life for long years. அநேக பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் அழுகிறார்கள். அநேக வருஷங்களாய் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி. My beloved brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, here's a good news that Jesus Christ is there to perform. இன்றைக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். A supernatural thing in your life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, The unity in family. உங்கள் குடும்பத்தில் ஐக்கியத்தையும், The victory in your life. உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியையும், God wants to change your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி விரும்புகிறார். He wants to be your God. அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கும்படி If விரும்புகிறார். you call Jesus in your heart, நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, wherever you are, எங்கிருந்தாலும் He will come
அவர் வருவார் and change your life. உங்கள் வாழ்க்கையை Father, மாற்றுவார். bless them, O God. பிதாவே அவர்களை ஆசீர்வதியும். Wipe away their tears, O God. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடையும். Heal their sickness, O God. அவருடைய வியாதிகளை குணமாக்கும். Deliver them from the bondages of the enemy, O God. சத்துருடைய கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும். I pronounce the healing upon them. ஆண்டவரே, இன்றைக்கு நான் அவர்களுக்கு சுகத்தை பேசுகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென்.